குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மொத்தம் 3 வகையான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ சமுதாயத்திற்கான பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனிஸ், அப்போ அது கம்பெனிக்கு என்ன வந்து பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ், அப்போ முதலீட்டாளர்களுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையை பிரித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. அப்போ சமுதாயத்தில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து பார்த்தோம்னா டெவலப் பண்ணுறது தான் இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, தியரி பார்ப்போம். த இன்க்ரீஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பை த என்ஷூரிங் த ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் சேவிங்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன். அப்போ நம்ம சேவ் பண்ண மூலியமாக வந்து பார்த்தோம்னா அதை சேவ் பண்ணி அதை பாதுகாத்துக்கிட்டு வரதன் மூலியமாக பொருளாதாரம் வந்து பார்த்தோம்னா வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதனால் சமுதாயத்துக்கு நன்மை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பணத்தை வந்து எங்கே வந்து பார்த்தோம்னா அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இங்கே அதனால தான் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த தளத்தில் வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இட் இஸ் எனேபிள் த வெல் மேனேஜ்டு கம்பெனிஸ் டு ரைசிங் ஃபண்ட்ஸ் பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நிறுவனத்தினுடைய ஷேர்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஷேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவதன் மூலமாக வந்துக்கு நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஃபண்டை வந்து பார்த்தோம்னா நம்ம ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா ஜியோனுடைய ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அந்த ஹை லெவல் ஷேர்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம வாங்கி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அப்போ என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய ஃபண்டு வந்து பார்த்தோம்னா ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் இங்கே வந்து எந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தோம்னா ஷேர்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், 3வது பாயிண்ட் பாருங்கள், டூல்ஸ் டு த டைவர்ட் ரிசோர்ஸ் அப்படிங்க. அப்போ என்னென்ன வந்து பார்த்தோம்னா இங்கே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து 4வது பாயிண்டில் பாருங்கள், த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ கேபிட்டல் வந்து எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத இங்கே நமக்கு 4வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபண்ட் ரைசிங் ஃபார் கவர்மெண்ட். அப்போ ஃபண்ட் ரைசிங் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னா என்னதுங்க, அப்போ பணத்தை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மூலிமா நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா அதை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த 5 பாயிண்ட்ஸு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து கம்யூனிட்டியில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அடுத்து வந்து ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மு, அடுத்து வந்து டூல்ஸ் டு த டெரிவேட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 4வது பாயிண்டில் வந்து நமக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போ வந்து கேபிட்டல் வந்து எப்படி வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபார்மேட்டில் நம்ம கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்து வந்து ஃபண்ட் ரைசிங் ஃபார் த கவர்மெண்ட். அடுத்தது ஃபண்டு வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம கவர்மெண்ட் மூலிமா எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸு வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்டை வந்து பார்த்தோம்னா ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், த பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி அப்படிங்கிறாங்க. அப்போ பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? மேடம், அதனால் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். த என்ஹான்ஸ் குட்வில் ஃபார் த ரெப்புடேஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல குட்வில் இருந்துச்சுன்னா அதன் மூலிமா வந்து பார்த்தோம்னா கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு நேம் கிடைக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ குட்வில் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனியினுடைய நல்ல பெயர் தான் குட்வில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, கம்பெனிஸுக்கு ஷேர்ஸு கோட்டட் ஆன் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ஜாய் கிரேட்டர் குட்வில் அண்டு கிரெடிட் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து கிரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கம்பெனியினுடைய நேம் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டிங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த ஷேர்ஸினுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணலாம்,
ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம வாங்கி அதன் மூலிமா வந்து டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரைசிங் ஹேங்கு ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப் த கம்பெனிஸ் டு த ரைசிங் ஹேங் ஃபண்ட்ஸு இஷ்யூ ஆஃப் த ஷேர்ஸ் அண்டு டிபெஞ்சர்ஸ். அப்போ இந்த ரைஸ் வந்து ஃபண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ் மூலிமா வந்து பார்த்தோம்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து ஹை பண்ணி நம்ம வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டார்ஸ் அப்படிங்கிறோம். இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், வைடு மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அப்போ வைடு மார்க்கெட் அப்படின்னா என்ன? அதாவது வந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா பரவலாக இருக்கும். அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்கு நல்ல வந்து ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வைட் மார்க்கெட்னால் பெரிய லெவலில் இருக்கிற மார்க்கெட்டில், பெரிய லெவலில் இருக்கிற சந்தையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக அந்த கம்பெனியினுடைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரைஸ் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர் அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு என்ன பயன் கிடைக்குது, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பேசுகிறோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா லிக்விடிட்டி, இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ லிக்விடிட்டினா என்னென்னா நாம் எப்போ வேணாலும் அதை வந்து பார்த்தோம்னா உடனடியாக நம்ம வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ஒரு பொருள் வந்து லிக்விடிட்டியாக இருந்துச்சுன்னா அதை உடனடியாக திரவமாக நம்ம மாற்றி, திரவ வடிவில் இருக்குது அதை வந்து பார்த்தோம்னா நீர்நிலைக்கு நம்ம அதாவது என்ன சொல்லலாம், லிக்விடிட்டினா ஒரு திரவத்திலிருந்து எளிமையாக நாம் வந்து கொண்டுட்டு வரதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஒரு லிக்விட்னா ஒரு ஹார்டாக இருக்கிறத வந்து பார்த்தோம்னா ஒரு தண்ணி வடிவத்தில் கொண்டு வர்றது, அதுதான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பாருங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். த லிக்விடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப்ஸ் டு த கன்வெர்ட் த ஷேர்ஸ் இன்டு கேஷ் குயிக்லி அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஷேர்ஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த ஷேர்ஸ் மூலியமாக உடனடியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஷாக வந்து பார்த்தோம்னா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது லிக்விடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப் டு த கன்வெர்ட் த ஷேர் இன்ட்டு கேஷ் குயிக்லி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? த இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன். அப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா எப்படி வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு சேஃப்கார்ட்ஸ் இன்வெஸ்டார்ஸ் இன்ட்ரெஸ்டட் பை த ஃபாலோவிங் ஸ்ட்ரைக் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு சரியான ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா சேஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, மொத்தம் வந்து பார்த்தோம்னா பாருங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டியில் வந்து 5 பாயிண்ட்ஸும், அடுத்து வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட் டு த கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெனிஃபிட் டு த இன்வெஸ்டர்ஸ், அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து கம்பல்சரி டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மெரிட்ஸ், அதை மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா இது பல விதமாக நம்ம வந்து பார்த்தோம்னா இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, பெனிஃபிட்ஸ்னு கேட்பாங்க, அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பதில் என்ன எழுதணும், இந்த கொஸ்டின் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இதோட போதும். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பிடுங்க. சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி எனக்கு எழுதி அனுப்பிடுங்க. நான் லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு போட்டு விட்றேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் எனக்கு வந்து எழுதி நீங்கள் அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து திரும்பவும் பார்த்தோம்னா லிமிட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 4 மணிக்குள்ளார எனக்கு வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பார்த்தோம்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய மொத்தம் இன்வெஸ்டார்ஸ், கம்யூனிட்டி, கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே எழுதி எனக்கு அனுப்பிடணும். சரிங்களா? ஒரு 4 மணிக்குள்ளார நீங்கள் எல்லாருமே இந்த கொஸ்டின் எனக்கு எழுதி அனுப்பிடுங்க.
கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு யாருமே ஆப்சென்ட் ஆக வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆப்சென்ட் ஆகாதனால உங்களுக்கு தான் வந்து பார்த்தோம்னா அது மைனஸாக போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, சேஃபாக தான் இருக்கிறீங்க, எங்கேயுமே போகிறதில்ல, உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டா இல்லை அது வந்து வெளியில் எங்கேயாவது இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக்கு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு இருக்கிற இடத்துலையே நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு போதும். சரிங்களா? சரி, இதை பண்ணுங்கள். ஓகே.